காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியது தானப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான்ப்பா இப்படியே இருக்க போற? மா இந்த வருஷம் போகட்டும்மா. இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. இதே தான்ப்பா 4 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் 4 படம் ரிலீஸ் பண்ணிட்ட, ஆனா கல்யாணத்தை மட்டும் பண்ணிக்க மாட்டற. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருக்கியேப்பா. மா எல்லாம் ஒரு நேரம் வரணுமா. இந்த வருஷம் நான் சொல்கிறேன்னா மனசுக்குள்ளே நிறைய ஐடியா இருக்குமா. அது எல்லாமே நான் நினச்ச மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணிடுறேன். ஏன்பா இதெல்லாம் கல்யாணத்தை பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம்லப்பா. உனக்கு என்ன வசதி வாய்ப்புல குறைச்சலா இருக்கா, இல்ல நம்ம கிட்ட இல்லாத காசு பணமா? அப்புறம் ஏன்பா இன்னும் தயங்கிட்டு இருக்க? மா நான் தான் சொல்கிறேன்லம்மா, இந்த ஒரு வருஷம் போகட்டும்மா, கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னப்பா காலாகாலத்துல கல்யாணத்தை முடிச்சா என் உடம்புலயும் தெம்பு இருக்கும்லப்பா. என் உடம்புல தெம்பு இருக்கிறப்பவே பேரம்பேத்திய பார்த்துட்டு அதுகளுக்கும் ஒரு நல்லது கெட்டது பார்த்து வளர்த்து விட்டுட்டா நான் நல்லா இருக்கும் போதே வளர்த்து விட்டுருவேன். உனக்கு வயசு ஏறுதோ இல்லையாப்பா, ஆனா எனக்கு வயசு ஏறுது இல்லப்பா. ஊர்ல 4 பேருக்கு பதில் சொல்றதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. கேக்குறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. எப்ப உன் மௌனுக்கு கல்யாணம், என்ன ஏது, ஒரு விசேஷ வீட்டுக்கு போனா கூட விசாரிக்கிறாங்கப்பா, எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு. மா அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்கலாம் விட்டுருமா. அவங்களுக்காக நான் கல்யாணத்தை பண்ணிக்க முடியுமா? என்னப்பா நீ நாளைக்கு குடும்பத்தை அவங்களா வந்து பார்த்துக்க போகிறாங்க. அவன் ஆத்திரத்துக்கு அவன் ஏதாவது சொல்லுவாம்மா. இதெல்லாம் அப்படியே விட்டுருணும், சீரியஸாக எடுத்துக்காதம்மா. நீ எப்போ பார்த்தாலும் இந்த கல்யாண பேச்சே பேசிட்டு இருக்க. வேற என்னப்பா எனக்கு ஆசை? நீ ஒரு கல்யாண காட்சின்னு பண்ணி நீ குடும்பம் குட்டின்னு ஆனா தானப்பா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வரப்போற மருமக உன்னை பார்த்துக்க போறா, உன் பிள்ளைங்க உன்னை பார்த்துக்க போறாங்க, நானும் நிம்மதியா இருப்பேன்லப்பா. நீ இங்க தனியா கடந்து கஷ்டப்படுற, இவ்வளோ பெரிய வீட்டுல நீ ஒண்டி கட்டையா இருக்க. உன் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு நீ கலகலப்பா இருந்தா தானே இவ்வளோ பெரிய வீட்டுல நல்லா இருக்கும். அதான் நீ இங்கே கிளம்பி வந்துருன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. இல்லப்பா, ஊரை விட்டு வர்றதெல்லாம் செட் ஆகாதுப்பா. இந்த மெட்ராஸ்ல வந்து எப்படிப்பா இருக்கிறது? ஊர்லன்னா 4 சாதி சனம் இருப்பாங்கப்பா. ஏதாவது ஒரு விசேஷம்னா சட்டுன்னு போயிட்டு வந்துருவேன். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியுமாப்பா? நான் எதுக்கு? நீ கல்யாணத்தை பண்ணுப்பானா என்ன வர சொல்றதுலயே இருக்க? சரிம்மா, இப்போ ஒரு படம் எடுத்துட்டு இருக்க, இது முடிஞ்ச உடனே கன்ஃபார்மா கல்யாணம் பண்ணிடுமா. இந்த வருஷம் தான்ப்பா உனக்கு டைம். நான் ஊர்ல பொண்ணெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஜோசியர் ஒரு 4-5 ஜாதகம் கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம சாதி சனத்திலேயே நல்ல படிச்ச பொண்ணா பார்த்து உனக்கு ஏத்த பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம்ப்பா. அம்மா இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிடாத. நான் சொல்றேம்மா, நான் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா போதும். ஏன்பா நீ சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ எப்பப்பா சொல்லுவ சொல்லு. அம்மா இந்த வருஷம் சொல்றேன்னு சொல்றேன்லம்மா. அதைத்தான் நானும் சொல்றேன். இந்த மாசம் மட்டும்தான் நான் உனக்கு டைம் கொடுப்பேன். இல்லன்னா ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்து நேரா இங்க கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன். மா இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதம்மா, கண்டிப்பா நானே உனக்கு சொல்றேம்மா. இல்லப்பா, ஏதாவது பொண்ணை லவ் பண்றியா இல்ல ஏதாவது பார்த்து வச்சிருக்கியா? எதா இருந்தாலும் சொல்லுப்பா. இந்த சாதி சனம் அது இது இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன்ப்பா. பிடிச்சிருந்தா சொல்லு, கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறேன். ஏதாவது கூட நடிக்கிற பிள்ளைங்களை பிடிச்சிருந்தா கூட சொல்லுப்பா, முடிச்சு வச்சிடலாம். நீ கூச்சப்படாம சொல்லுப்பா, முடிச்சிடலாம். இல்லைம்மா அப்படிலாம் எதுவும் இல்லை, என் வேலையை பார்க்குறதுக்கு நேரம் சரியா இருக்கு. இதில் நான் எங்கேருந்து லவ் எல்லாம் பண்ணுறது? இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அப்படித்தானப்பா பண்றாங்க, வீட்டுல சொல்லாம கொல்லாம. அதனாலதான் கேக்குறேன், எதா இருந்தாலும் சொல்லுப்பா. இல்லைம்மா அந்த மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு தான் சொல்லுவேன். என் பிள்ளைய பத்தி தெரியும், இருந்தாலும் கேக்குறேன். சரிம்மா. ஊர் உலகத்துல பேசுறாங்கல்ல, அதனால உண்மையா இருக்குமோன்னு கேக்குறேன், அவ்வளவுதான். நைட்டுக்கு என்ன செய்ய? மா நீ வழக்கமாக செய்வில்லம்மா, உன் கையால் இட்லி சுட்டு இந்த மல்லிப்பொடியில் ஒரு சட்னி செய்வில்ல, அதை செஞ்சிருமா? சரி சரி சரி. ஆமாம் சரியா. எப்போ பாரு இந்த அம்மா கல்யாணம் கல்யாணம்னு ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணுறது?
அப்போ அவர் சொன்ன மாதிரி நான் சாதாரண மனுஷிதானா? ஆமா, நான் சாதாரண மனுஷிதானே. ஏன்னா இந்த உலகத்துல பிறந்த யாருமே கடவுள் இல்லையே. அப்புறம் எப்படி நான் சொல்றதெல்லாம் அப்படியே பழிக்குது? இந்த ஊர் ஜனமே என் வாக்க கேட்கறதுக்காக எதுக்கு இப்படி காத்துட்டு இருக்காங்க? எந்த சக்தி என்ன இப்படி அருள் வாக்கு சொல்ல வைக்குது? அக்காங்க ஏன் என்னை இப்படி யாரு கூடயுமே பேசாம பத்திரமா பாத்துக்கணும்? நான் உண்மையா இல்ல மாயையா? இந்த ஊர் ஜனங்களுக்கு என்ன தேவைன்னு என்னால சரியா சொல்ல முடியுது. ஆனா எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே தெரியலையே. ஹலோ, நான் வீராசாமி. சொல்லுங்க வீராசாமி, எப்படி இருக்கீங்க? நான் வீட்டுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன். ஓ, வீட்டுக்கு முன்னாடி தான் வந்திருக்கீங்களா? ஆமா. அட, உள்ள வாங்க. உங்க வாட்ச்மேன் விட மாட்டேங்கிறார் சார். வாட்ச்மேன் நான் பேசிக்கிறேன், உள்ள வாங்க. ஃபோன் பண்ணது உள்ள விட்டார் சார். ஓ, அப்படியா? உள்ள வந்து ஹால்ல வெயிட் பண்றேன் சார். சரி சரி சரி, இருங்க நான் வரேன், வெயிட் பண்ணுங்க. வாங்க வீராசாமி, உட்காருங்க. தேங்க்யூ சார். இருக்கட்டும். அப்புறம் எப்படி இருக்கீங்க வீராசாமி? நல்லா இருக்கேன் சார். என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? சார், எல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா தான் சார். அப்படியா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சார், கிரீன் சில்லில இருந்து உங்களுக்கு கால் பண்ணாங்களா சார்? ஆமா, அதுக்குள்ள எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? என்ன சார் நீங்க, உங்களுக்கு கால் பண்ண சொன்னதே நான் தான் சார். சரி, கிரீன் சில்லி கம்பெனிக்கு நீங்க சொல்லி விட்டீங்க. அந்த சிஇஓ ஆண்ட்ரோ சார்ல எனக்கு ஃபோன் பண்ணாரு. அந்த சிஇஓ ஆண்ட்ரோ சார் சொல்லி விட்டதே நான் தான் சார். ஆமா, அவர் எப்படி உங்களுக்கு பழக்கம்? சார், என்ன சார் நீங்க, அவர் கம்பெனில 4 ப்ராஜெக்ட்டுக்கு டோட்டல் லீடா கொடுத்தது நான் தான் சார். அப்படியா? நீங்க மாடல் தானே கொடுத்துட்டு இருந்தீங்க? சும்மா இருங்க சார், அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. எல்லா மெயின் பிக்சருக்கும் நான் தான் கொடுக்குறேன். மெயின் கேரக்டர் எல்லாமே என்கிட்ட தானே கேட்குறாங்க. நாங்க டெய்லியும் பப்புல மீட் பண்ணுவோம். சரக்கு அடிக்கும் போதெல்லாம் ரொம்ப க்ளோஸா இருப்போம். சரி, அவரு தான் எனக்கு சொன்னதா நினைச்சிட்டு இருக்கேன். இல்லை சார். சார், உங்களுடைய அந்த பொங்கலுக்கு வரங்கிற மூவியை பார்த்தேன் சார். பிரமாதமா பண்ணியிருந்தீங்க. அதுதான் வேர்ல்டு கிட்ட ஆயிருச்சே. சார், ஊரெல்லாம் உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்ச விஷயம். கிரீன் சில்லில புதுசா ஒரு மூவி எடுக்கிறதா பேச்சுவார்த்தை வந்துச்சுல்ல, அப்பதான் நான் உங்களை வந்து ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்டேஷன் பண்ணேன். உங்க படத்து பேர்லாம் சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரணும் சொன்னேன். அவங்களும் உங்கள்கிட்ட பேசுறேன்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன ஞாபகம் வச்சு நம்ம நட்பை மறக்காம எனக்கு சொல்லி விட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். சொல்லுங்க வீராசாமி, இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு? சார், பார்த்து நீங்களே ஏதாவது ஒன்று எனக்கு கவனிச்சு விடுங்க சார். சரி, ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துட்றேன். என்ன சார், அந்த காலத்துல மாதிரியே இன்னும் இருக்கிறீங்க சார். நீங்க 1 ரூபாலாம் என் டிரைவருக்கு சம்பளமா கொடுக்குறேன் சார். என்ன வீராசாமி, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு சார். என்னுடைய ரேஞ்சை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார், அதான் ரியலு. நீங்க எப்படி வளர்ந்துருக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் வளர்ந்துருக்கிறேன்ல. சரிங்க வீராசாமி, இப்போ நான் என்ன பண்ணணும்? சார், 60 ரூபா சம்பளம் பேசியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். பார்த்து கவனிச்சு ஒரு நல்ல பெர்சன்டேஜா கொடுங்க சார். அதில் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? மற்றவங்களா இருந்தா ஒரு 10% கேட்பேன் சார். நீங்க ரொம்ப வேண்டியப்பட்டாலு, அதனால ஒரு 5% வச்சா கூட 3 சிஆர் வரும். எது? 3 சியா? என்ன வீராசாமி, என்ன என் சம்பளத்தில் பாதி கேட்பீங்க போல இருக்கு விட்டா? எனக்கு எதோ சொல்லி விட்டதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கமிஷன் வேணுமா?